வணக்கம் மாணவர்களே. 6ஆம் வகுப்பு அறிவியல அலகு 3 யூனிட் 3 நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கிளாஸ்ல நம்ம அதை கம்ப்ளீட் பண்ண போறோம். போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிடுவோங்க. என்ன பார்த்தோம் அப்படின்னா இயற்பியல் மாற்றங்கள், வேதியிய மாற்றங்கள், அதாவது பிசிக்கல் சேஞ்ச் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் பார்த்தோம். அடுத்தானே. ஸோ அதுக்கு ஒரு சிமுலேஷன் காட்டணும், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது பனிக்கட்டிய வெப்பப்படுத்தினா நீராக மாறுது, அதுக்கு என்ன முறை, அந்த முறைக்கு பேர் என்ன, நேம், ப்ராசஸ், ஆவியாதல், உருகுதல், ஆவி சுருங்குதல், கண்டென்சேஷன், மெல்டிங், ஃப்ரீசிங், இதெல்லாம் பத்தி பார்த்தோம். இன்னைக்கும் நாம ஒரு சிமுலேஷன் பார்க்க போறோம். மீள் மற்றும் மீளா வினைகள், இதுக்கு உண்டான அந்த சிமுலேஷன் தான். ஃபர்ஸ்ட் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சிமுலேஷன் போலாம். இப்போ மீள் அப்படின்னா ரிவர்சபிள், மீளா அப்படின்னா இர்ரிவர்சபிள். ரிவர்சபிள் அப்படின்னா என்ன, அது பேர்ல இருக்கு. அதாவது ஒரு வினை, ஒரு மாற்றம் நடந்ததுன்னா திருப்பி பழைய நிலைக்கு வந்துரும். சில மாற்றங்கள் நிகழும், அந்த மாற்றமடைந்த பொருட்கள் மீண்டும் தங்களுடைய பழைய நிலைக்கு வருதாம். சரிங்களா? மாற்றம் நிகழும், ஆனால் என்ன ஆகும், அந்த பொருள் திருப்பி தனது பழைய நிலைக்கு வந்துரும். இப்படின்னா மீள் வினை தனது பழைய நிலைக்கு வந்துரும். நான் ஒரு ஹிண்ட் அழுறேன், பழைய நிலைக்கு வந்துவிடும். ஸோ ஹைஃபன் போட்டிருக்கோன்னா ஹிண்ட் மாதிரி. சரியா? ஸோ இதை இங்கிலீஷ்லையும் நம்ம பார்க்கலாம். அதாவது ரிவர்சபிள் அண்ட் இர்ரிவர்சபிள் ரியாக்ஷன்ஸ், ரிவர் சேஞ்சஸ். ரிவர்சபிள் சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் விச் கேன் பி ரிவர்ஸ்டு, தட் இஸ் மீன் டு கெட் பேக் த ஒரிஜினல் ஸ்டேட் ஆர் நோன் அஸ் ரிவர்சபிள் சேஞ்சஸ். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டச் மீ நாட் பிளான்ட் அப்படின்னு இருக்கு. அப்படின்னா நீங்க நீங்க நிறைய விளாண்டுருப்பீங்க, தொட்டாச்சு நீங்க, அது பார்க்கவே நல்லா இருக்கும். புளிய மரம் மாதிரி இருக்கும், சின்ன புளிய மரம் மாதிரி இருக்கும். அப்படிதானே அதோட இலைகள், அதை பார்த்துருப்பீங்க. அந்த புளிய மரத்து இலைகள் மாதிரி தான் இருக்கும். நீங்க அதை தொட்டீங்கன்னா அப்படி சுருங்கிரும். பட் நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது விரிஞ்சிருக்கும். ஸோ அது வந்து ஒரு மீள் மாற்றம் அப்படிங்கிறது சொல்றாங்க. இது போக வேற ஏதாவது இருக்கா சார்னா ரப்பர். நீங்க ரப்பரை, ஒரு ரப்பர் வளையம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரப்பர் பேண்ட், அதை நல்லா இது பண்றீங்க, எலாங்கேட் பண்றீங்க, திருப்பி விட்டீங்கன்னா பழைய நிலைக்கு வந்துடும். போன கிளாஸ்ல பார்த்த பனிக்கட்டி உருகுதல் கூட இதுக்கு உண்டான ஒரு மாற்றம் தான். சரிங்களா? ரிவர்சபிள் சேஞ்சஸ்ல மெல்டிங் ஆஃப் ஐஸ் சொல்லியிருக்காங்க. அப்படிதானே? மெல்டிங் ஆஃப் ஐஸ்னா என்னதும், ஐஸ் உருகுது. கரெக்டா? ஐஸ் உருகி தண்ணீரா மாறுது, தண்ணி குளிர்ந்து ஐஸ் கட்டியா மாறுது. இப்படிதானே மாத்திக்கிட்டே இருக்கலாம். ஸோ அதனால மெல்டிங் ஆஃப் ஐஸ். ஸோ போன ப்ராசஸ் இயற்பியல் மாற்றத்துக்கு மட்டும் இல்லாம மீள் மாற்றத்திலையும் அதை நம்ம பார்க்கலாம். இது இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இப்ப மீளா வினைகள் இதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். மாற்றம் நிகழும், ஆனால் தனது பழைய நிலைக்கு வராது. சரியா? அதாவது ஒரிஜினல் ஸ்டேட்டுக்கு வராது, தனது பழைய நிலைக்கு நிலைக்கு திரும்ப வராத மாற்றம், திரும்ப வராத மாற்றம் மீளா வினைகள். சரியா? irreversible changes. இப்ப கிளியர் ஆயிட்டா? சோ எப்படின்னா இப்ப இங்கிலீஷ்ல சொல்லலாம், சேஞ்சஸ் which cannot be reversed, that is to get back the original state, வர முடியாத. சரிங்களா? cannot to get back the original state are known as the irreversible changes. மீளா வினைகள். மீளா வினைகள் அப்படின்னு தமிழில் ஒரு மட்டும் சொல்லிடுறேன். மீளா வினைகள் என்னன்னா மாற்றங்கள் நிகழும், அந்த மாற்றங்கள் நிகழும் போது மாற்றமடைந்த பொருட்கள் தங்களுடைய பழைய நிலைக்கு திரும்ப முடியாது. அதாவது அதோடைய ஆரம்ப நிலைக்கு அது போகவே முடியாது. அதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா பால் தயிராக மாறுதல். அப்படிதானே? தயிர் தேவைன்னா பால் தேவை, பால்ல இருந்து தயிரா மாறிடும். ஆனா திருப்பி பாத்தீங்கன்னா தயிர்ல இருந்து பால் வராது. கரெக்டா? இது வந்து ஒரு ரிவர்சிபிள் சேஞ்சஸ் சொல்லலாம். தட் இஸ் சேஞ்ச் ஆஃப் மில்க் இன்டு கர்ட். அப்புறம் டைஜஷன் ஆஃப் ஃபுட் சொல்லிப்பாங்க, அதாவது உணவு செரிமானம் வர்றது இதுக்கு சொல்லலாம். அப்ப மாவிலிருந்து இட்லி தயாரித்தல், மேக்கிங் இட்லி ஃப்ரம் பேட்டர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள். மாவு அரைச்சிருவீங்க, இட்லி போட்ட பிறகு அவ்வளவுதான், அது திரும்பி மாவெல்லாம் வராது. ஸோ இதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள். ஓகேவா? இது இது கிளியர் ஆயிட்டா? ஸோ ஓகே. இப்போ நம்ம அந்த சிமுலேஷன் பார்க்கலாம், இந்த மீள் மற்றும் மீளா வினைகளுக்கு. ஸோ ஸ்க்ரீனை ஷேர் பண்றேன்.
ஒன் செகண்ட். இப்போ பார்க்க போறோம். அதாவது ரிவர்சபிள் சேஞ்சஸ், இரிவர்சபிள் சேஞ்சஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் இரிவர்சபிள் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், அதை பார்த்துடலாம். இது ஒண்ணும் இல்ல, ஒரு ஒரு உருளைக்கிழங்க கட் பண்றாங்க. இப்ப கட் பண்றாங்க பாருங்க, கட் பண்றாங்க. வந்துட்டு இந்த மாதிரி நான் நிறைய கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மீளா வினை, இரிவர்சபிள் சேஞ்சஸ். ரொம்ப சிம்பிளா இருக்கும். ஆனா இத இன்னொரு இதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். இது இயற்பியல் மாற்றம். அடுத்தானே ஒரு ஆப்பிள கட் பண்றலாம் காமிச்சிருப்பாங்க. உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கோம், வெட்டியிருக்கோம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பிசிக்கல் சேஞ்ச். அதோடைய வடிவத்துல மாறி இருக்கு. அப்படிதானே? ஒன்லி த ஷேப் அண்ட் சைஸ் மாறி இருந்ததுன்னா அது வந்து பிசிக்கல் சேஞ்ச். நடந்திருக்கா பாருங்க. அதாவது நம்ம என்ன சொல்ல போறோம், இயற்பியல் மாற்றங்கள அதுல பாத்தீங்கன்னா புதிய பொருளாம் உருவாகாது. ஜஸ்ட் அதோடைய வடிவமைப்பு, உருவம் மாறி இருக்கும். இப்ப மாறி இருக்கா? இது இரிவர்சிபிள் சேஞ்சஸ். ஓகே. இப்ப ரிவர்சிபிள் சேஞ்சஸ் பார்ப்போமா? இப்ப இந்த ரிவர்சிபிள் சேஞ்சஸ்ல நான் என்ன பண்றேன்னா, கொஞ்சோண்டு உப்பு எடுத்துக்கிறேன், சால்ட், தண்ணி எடுத்துருக்கேன். அதை மிக்ஸ் பண்ணி ஆவியாக்க போறேன். ஆவியாக்கணும்னா திருப்பி உப்பு கரைக்க போகுது. ஏன்னா உப்பு தான் தண்ணியில கரைச்ச பிறகு உப்பை பார்க்க முடியாது. அந்த தண்ணியை நீங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உப்பு தண்ணியா இருக்கும். பட் அதுல உப்பு நீங்க பார்க்க முடியாது. ஆனா அந்த தண்ணியோடைய அந்த மில்கி இது மாறி இருக்கும், கலர். அப்படிதானே? சாதாரண கலர் வந்து மில்கி கலரா மாறி இருக்கும். அந்த நம்ம உப்பு தயாரிப்பாங்கப்ப, நேச்சுரலா உப்பு இந்த மெத்தட்லாம் பண்ணுவாங்க. ஆனா கொஞ்சம் இன்னும் நிறைய மெத்தட் இருக்கு. சூரிய வெளிச்சத்துல இந்த பாத்தி மாதிரிலாம் கட்டி கடல் நீரை வந்து அதுல பாய்ச்சி விட்டுருவாங்க. சூரிய ஒளியில் நாள் ஃபுல்லா அடக்கா, நாள் ஃபுல்லா ஆனா ஆவியாகி அதுக்கப்புறம் உப்பளம், அந்த உப்புலாம் கிடைக்கும். இது வந்து நீங்க எப்பமாவது தூத்துக்குடி சைட் போனீங்கன்னா நீங்க யூ கேன் சி. சரிங்களா? தூத்துக்குடி மாவட்டத்தில் இருந்தீங்கன்னா கூட நீங்க பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. நல்லா சூப்பராக பார்த்துருப்பீங்க, கிளியராக பார்த்துருப்பீங்க. மற்ற மாவட்டத்துக்காரங்க நீங்க தூத்துக்குடி போனீங்கன்னா ஒரு நாள் அது பாருங்க. ஓகே, ரைட். ஸோ அதோடைய ஜென்ரலான சிம்பிளான ஒரு இதை நம்ம பார்க்க போறோம். இப்போ ரிவர்சபிள் சேஞ்சஸ் வந்து நம்ம பார்க்கலாம். மீள் வினை என்ன பண்றேன்னா, கொஞ்சோண்டு சால்ட் இருக்கா, நான் எடுத்துக்கிறேன். இந்த பாருங்க, ஒரு சின்ன ஸ்பூன்ல எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இதை தண்ணியில கலக்கிறேன். பக்கத்துல தண்ணி தான் இருக்கு, சரியா? தண்ணியில கலந்துடுறேன். கலந்துட்டு நம்ம வந்து கரைக்கணும், கொஞ்சம் ஸ்பீடா கரைக்கணும். நீங்க ஹையர் கிளாஸ்லாம் லேப்லாம் படிப்பீங்க. ஸ்பீடா கரையணும்னா அந்த மாதிரி நல்ல ஃபாஸ்டா இதை பண்ணணும். ஸோ நல்லா கரைஞ்சிட்டு பாருங்க. கரைஞ்சிட்டா நம்ம வீட்டில் ஆத்தோம்னா அதே தான். இல்லைன்னா ஸ்பூனை போட்டு நல்லா கலக்கணும், ஏன்னா ஸ்பீடா நடக்கணும்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ இந்த தண்ணியை பார்த்தோன்னே, வாட்டரை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் இட் இஸ் நாட் வெறும் வாட்டர் கிடையாது, அதனால சால்ட்டும் சேர்ந்துருக்கு. ஓகே. இப்போ இந்த சால்ட்டை எப்படி கட் பண்ணலாம்? ஃபில்டர் மட்டும் பண்ணா வந்துருமா? ஏதோ ஒரு வடிகட்டி மூலமா பண்ணா வராது, கண்டிப்பா வராது. ஏன்னா அதுக்கு நல்ல தண்ணியோட கலந்துட்டு. ஸோ அதை எடுக்கிறதுக்கு இந்த பீக்கர் எடுத்துட்டு இதுல வைக்கிறேன். கீழே இருக்கிறது ஒரு பர்னர். நம்ம வந்து அதால ஃபயர், நமக்கு நெருப்பு உண்டாக்கலாம். இப்போ பாருங்க, ஆன் பண்றேன். நெருப்பு வருது பாருங்க, வருதா? ஆக்சுவலி என்ன ஆகும், ஹீட் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நல்லா பாருங்க அந்த பீக்கர்ல என்ன நடந்துட்டு இருக்கு. நான் ஹீட் பண்ண தண்ணியோட அளவு குறையுது பாருங்க, குறையுது குறையுது குறையுது, குறைஞ்சிடுச்சு. நல்லா குறைஞ்ச பிறகு அந்த பீக்கரை நல்லா வாட்ச் பண்ணுங்க. அங்கங்க சால்ட் இருக்கும், சரியா? அங்கங்க சால்ட் இருக்க தெரியுதா உங்களுக்கு? சாதாரண பீக்கர் இருக்கும், இப்போ பீக்கருக்கும் தெரியுதா? அங்கங்க சால்ட் இருக்கும். ஸோ இதுதான், இப்படிதான் சால்ட். அந்த சால்ட் எங்க இருந்து வந்துச்சு? ஏற்கனவே கலக்கின சால்ட்டும் வந்திருக்கு. அந்த தண்ணியெல்லாம் நான் எவாபரேட் பண்ணிட்டேன், சரிங்களா? இது வந்து ரிவர்சபிள் சேஞ்சஸ். ரிவர்சபிள் சேஞ்சஸ்ல மீள் வினையில நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சைடில் உள்ளதை படிக்கலாமா? Dissolution of common salt in water is a change which can be reversed because salt can be obtained back on evaporation of water. Dissolution கரைதல் அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம கரைதல்னு ஒண்ணு பார்த்தோம் தெரியுமா? கரைப்பான், கரைபொருள், சால்வெண்ட், சொல்லிட்டுலாம் பார்த்தோம்னா அதுக்கு இதை ஒரு இதா நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? திண்ம துகள்கள் அப்படின்னு போட்டிருப்பாங்க. திண்ம துகள்கள்னா இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, சாலிட் பார்ட்டிகளை சால்ட்டா எடுத்துக்கலாம். இதை எது கரைக்கி? வாட்டர் கரைக்கி. அப்படிதான். அப்ப வாட்டர் வந்து ஒரு கரைப்பான், சரியா? சால்வெண்ட். எது கரையுது? உப்பு துகள்கள் கரையுது, அதாவது கரைப்பொருள், சொலிட். அப்போ நீங்க சொலிட் பிளஸ் சால்வெண்ட் போட்டீங்கன்னா சொல்யூஷன் வந்துடும். அப்படிதானே? கரைப்பொருளும் கரைப்பானும் வந்தா கரைச்சல் வந்துடும். ஓகேவா? இது கிளியர் ஆயிடுச்சா?
அப்போ இதையும் நம்ம கரைதல் அதுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்பிளா பார்த்துக்கலாம். கிளியர்? இப்போ ஓகேவா, டிசொல்யூஷன் ஆஃப் காமன் சால்ட் இன் வாட்டர் எல்லாம் நம்ம படிச்சாச்சு. ஓகே, கரைதல் இருக்கும், அது ரிவர்சபிள் ஆயிருக்கு பிகாஸ் சால்ட் கேன் பி அப்டைன் பேக் ஆன் எவாபரேஷன் ஆஃப் வாட்டர். வாட்டரை எவாபரேட் பண்ணனால வந்துச்சு. இது ஆல்ரெடி உண்டான இரிவர்சிபிள், அதை நம்ம பார்த்தாச்சு. ஓகேவா, ரைட். ஸோ இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது. ஓகே, ரைட். இப்போ அடுத்த மாற்றம் நம்ம பார்க்கலாமா? இப்போ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்கும். இப்போ மீள் மற்றும் மீளா வினைகளுக்கு அடுத்து நம்ம பார்க்கறது பார்த்தீங்கன்னா டிசரபிள் சேஞ்சஸ், அன்டிசரபிள் சேஞ்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக். ரொம்ப சின்ன டாபிக் தான். நம்ம இன்னைக்கு இன்னும் ஒரு டாபிக் இருக்கு, அது முடிச்சானா எம்சிக்யூ வச்சிருக்கலாம். டெஸ்ட், யூனிட் டெஸ்ட் சொல்லியிருந்தோம்ல, அதை வச்சுட்டு இந்த யூனிட்டை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். டிசரபிள் அன்டிசரபிள் சேஞ்சஸ்னா என்னன்னா விரும்பத்தகுந்த மாற்றம், விரும்பத்தகாத மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு பேரு. சரிங்களா? ஸோ டிசரபிள் சேஞ்சஸ் இதை வந்து இங்கிலீஷ்ல எழுதலாம்னா அன்டிசரபிள் சேஞ்சஸ். என்னுடைய கரண்ட் சுச்சுவேஷன், என் சுச்சுவேஷன் இப்போ அன்டிசபிள் இதாக இருக்கு, ஒரு சுச்சுவேஷனாக தான் இருக்கு. விரும்பத்தகாத ஒரு மாற்றம் தான் இருக்கு. நம்ம நிறைய நம்ம மக்கள் படித்தாலும் அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க, அப்படி தானே? ஃபுல்லாக நாய்ஸு, பைக்கு சவுண்டு நிறைய இருக்கும். லாட் ஆஃப் அன்டிசபிள் இதுதான் இருக்கு. ஓகே, ஸோ விரும்பத்தகுந்த மாற்றம் அது என்ன சார்? மாற்றத்தில் நமக்கு விரும்பத்தகுந்தது இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும். எதுலாம் நீங்களே யோசிச்சு பாருங்க. அதாவது உங்களை சுத்தி ஏதோ ஒரு மாற்றம் நடந்திருக்கும், அது விரும்பத்தகுந்த மாற்றமா இருக்கும். உங்களால கெஸ் பண்ண முடியுதா என்ன மாதிரி மாற்றம்னு சொல்லிட்டு? கண்டிப்பா கெஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா காய், வெறும் காயா இருந்தா போதுமா? கனியா இருந்தா நாம உண்பதற்கு மிகச்சிறந்தது, இனிப்பாக இருக்கும். அப்ப அந்த காய் மாறணும், இது ஒரு விரும்பத்தகுந்த மாற்றம். கரெக்டா இதுல சேரலாம். பருவநிலை மாற்றம் ரொம்ப ரொம்ப ஸ்கூலுக்கு போகும்போது மழைலாம் பெஞ்சதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அப்படிதானே? ஸ்கூல் லீவ் விடுவாங்கன்னு சொல்லிட்டு பருவநிலை மாற்றம் சொல்லலாம். தாவரங்கள் வளருதல், தாவரங்கள் அதே இடத்துல அதே ஹைட்ல இருந்ததுன்னா நல்லா இருக்குமா? வளர்ந்தாதான் பூ, அப்புறம் கனி காயெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். இப்போ தாவரங்கள் வளருதல் இதெல்லாம் இதுக்கு எக்ஸாம்பிள சொல்லணும். உணவு சமைத்தல், பால் தயிராதல் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? தயிர்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கால்சியம்லாம் இருக்கும், தயிர் மோர்லலாம். ஸோ கால்சியம் உங்க உடம்புக்கு நல்லா வேணும் அப்படின்னா ரெகுலரா என்ன பண்ணுங்க அப்படின்னா தயிர் மோர்லாம் அடிக்கடி உணவுல சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டீங்கன்னா கால்சியம் எதுக்குன்னா உடலுடைய எலும்புக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ அதை கடையில் வாங்கி சாப்பிட்றது நான் சொல்லலை, வீட்டில் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. ஓகேவா? அப்ப இதெல்லாம் விரும்பத்தக்க மாற்றம், அப்படிதான் டிசபிள் சேஞ்சஸ். த சேஞ்சஸ் விச் ஆர் யூஸ்ஃபுல், இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு, நம்மளுடைய என்விரான்மெண்ட்டுக்கு எந்தவித ஹார்ம்ஃபுல்லும் இல்லை, அப்படிதானே? நம்மளுடைய சுற்றுப்புற சூழ்நிலைக்கு எந்தவித பாதிக்காத நம்மால் விரும்பப்படக்கூடிய மாற்றங்கள்லாம் விரும்பத்தகுந்த மாற்றம். இப்ப இது கிளியர் ஆயிட்டா? இப்ப அன்டிசபிள் சேஞ்சஸ்னா கண்டிப்பா இதுக்கு ஆப்போசிட்டா, கண்டிப்பா நம்மளுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது, ஏன்டா நடந்ததுன்னு நினைப்போம், அப்படிதானே? அண்டு முக்கியமா சூழ்நிலைக்கு கெடுதல். இப்ப நாய்ஸ் ரொம்ப ரொம்ப வருதுன்னு வச்சுக்கோங்க, பாட்டு போடுறவனுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும், ஆனா சூழ்நிலைக்கு கெடுதல், அப்படிதானே? நாய்ஸ் பரப்பும், நம்மளுடைய மைண்ட்ல அது வந்து விரும்பத்தகாத மாற்றத்தை ஏற்படுத்தும், நிறைய இருக்கு. நம்மளோட உளவியல் ரீதியாகவே நிறைய நாய்ஸ், நிறைய எப்போ பார்த்தாலும் ஒரு கார் பைக்கு சவுண்டை கேட்டுக்கிட்டே இருக்கும், ரொம்ப எப்போ பார்த்தாலும் பாட்டு அப்படி இப்படின்னு இருந்துட்டு வச்சுக்கோங்க, நம்ம உளவியல் ரீதியாகவே பாதிக்கப்படும். ஓகே, ஸோ அன்டிசர்வ் சேஞ்சஸ்ல இது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ம்ஃபுல்லாக இருக்கும், நம்மளுக்கு மட்டும் இல்லை என்விரான்மெண்ட்டுக்கும். ஓகே, are harmful to our environment and not desired by us as known as undesirable changes. சரிங்களா? விரும்பத்தகாத மாற்றத்துல சுற்றுச்சூழலுக்கு பயன் தராத அல்லது தீங்கு விளைவிக்கக்கூடிய நம்மால் விரும்பப்படாத மாற்றங்கள்லாம் விரும்பத்தகாத மாற்றங்கள். அதுக்கு என்ன சார் எக்ஸாம்பிள்? நீங்களே யோசிச்சு பாருங்க, என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? என்ன பண்ணிட்டு இருக்காங்க இப்போலாம்? காடுகள் அழித்தல், காடுகள் அழித்தல் நடந்துட்டு இருக்கு. இது வந்து காடுகள் அழித்தல்ல மேன், நம்மளுடைய மனித சமுதாயம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்.
இப்போ நானே எங்க ஏரியாவில் சில வருஷத்துக்கு முன்னாடி வர பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷம் முன்னாடி பார்த்தீங்கன்னா, நிறைய இடம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பக்கம் மரமாக தான் இருக்கும். ஏதோ ஒரு நிலமா தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லை. ரொம்ப வீடை கட்டி இந்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள நிறைய வீடை கட்டி எல்லாமே மாடி பக்கத்து பக்கத்துல வீடு இருப்பான் கட்டி இப்போ ஒரு 10 வருஷத்துல எனக்கு ரொம்ப பெரிய சேஞ்சஸ் தான் தெரியுது. காடுகளை அழிக்கும் போது நிலங்களை நம்ம வந்து ஏதோ ஒரு வீடு கட்டும் போது அதோடைய பாதிப்புகள் நிறைய இருக்கு. ஸோ காடுகள் அழித்தல் நம்ம சொல்லலாம். பழம் அழுகுதல். பழம் கண்டிப்பா அழுகிதான் ஆகும். அப்படிதானே? அதை நம்மளால தடுக்கவே முடியாது. அதுதானே? அது வந்து ஒரு இயற்கையோடைய ஒரு சுழற்சிப்பா. அதை நம்ம தடுக்க முடியாது. ஒரு காய் நீங்க நல்லா வச்சு பாருங்க. ஒரு பூ வந்து கனியாகுது. காயாயிட்டு கனியாகுது. ஓகேவா? நீங்க அத இந்த பூ எனக்கு கனியாகணும். இந்த பூ கீழே விழுன்னு நம்மளால இது பண்ணவே முடியாது. அது வந்து இயற்கையா வந்துட்டே இருக்கும். பூ வந்து காயாகும். காய் வந்து கனியாகும். கனி அப்படி கனியாவே வருஷம் ஃபுல்லா இருக்காது. அதுக்கும் ஒரு டைம் இருக்கு. ஒவ்வொரு பழத்துக்கும் ஒவ்வொரு டைம் இருக்கு. அதுக்கப்புறம் அது அழுக ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் மண்ணுல சேர ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் ஒரு ப்ராசஸ். மண்ணுல இருந்து சத்த எடுக்கு திருப்பியும் மண்ணுக்கே போகுது. இந்த மாதிரிலாம் இருக்கு. ஓகேவா? இரும்பு துருப்பிடித்தல். இரும்பு துருப்பிடித்தல் ரஸ்டிங் ஆஃப் அயான் போட்டிருப்பாங்க. அது கண்டிப்பா பாத்தீங்கன்னா அது நம்மளால விரும்பத்தகாத மாற்றம். சரியா? ஏன் நான் சொன்னேன் அப்படின்னா நிறைய பில்டிங்ஸ் கதவு ஜன்னல் இதெல்லாம் நம்ம அயான்ல பண்றோம், இரும்புல பண்றோம். அது துருப்பிடிச்சுன்னா அது நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயமா இல்ல. எவ்வளவு பெரிய பொருட்செலவு, அடிக்கடி மாத்தணும், அதுல மெயின்டெனன்ஸ்லாம் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. நம்ம வீட்டுக்கே எப்படின்னா யோசிச்சு பாருங்க. எவ்வளோ பாலங்கள் கட்டுறாங்க, எவ்வளோ பெரிய பெரிய கடல்ல கட்டுறாங்க. கடல் தண்ணி இன்னும் கொஞ்சம் இரும்பெல்லாம் அரிக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு இந்த கொஸ்டின்லாம் நீங்க யோசிச்சு பாருங்க. சாதாரண மெட்டீரியல் நம்ம இங்க வீட்ல இருந்தாலே துரு பிடிக்க எப்படி கடலுக்குள்ள ஒரு பாலத்தை கட்டுறாங்க. அப்புறம் நிறைய பாலங்கள் கட்டிட்டாங்க. எவ்வளோ பெரிய பெரிய பில்டிங் கட்டுறாங்களே அப்படிலாம் நீங்க யோசிச்சு பாருங்க. என்ன அதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? ரைட். ஸோ இதை பார்த்தாச்சா? இப்போ நம்ம அடுத்த சேஞ்சஸ் பார்க்க போறோம். லாஸ்ட் சேஞ்சஸ் இயற்கையான மற்றும் மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள். நம்ம பண்றது அப்புறம் என்ன பண்ண இயற்கையாவே நடக்கும். அது இந்த பருவநிலை மாற்றத்தை கூட நம்ம அது சொல்லுவோம். சரியா? ஓகே. இப்போ லாஸ்ட் இது பாத்தீங்கன்னா நேச்சுரல் சேஞ்சஸ். நேச்சுரல் சேஞ்சஸ். அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹியூமன் மேடு. ஹியூமன் மேடா என்ன சொல்லுவாங்கன்னா ஆர்டிபிஷியல் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இயற்கையான மாற்றம் அல்லது செயற்கையான மாற்றம். இயற்கையான மாற்றம் மற்றும் செயற்கையான மாற்றம். இந்த செயற்கையான மாற்றத்தை மனிதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இப்ப இயற்கையான மாற்றங்கள் அப்படிங்கன்னு பார்க்கும்போது இயற்கையில் நடக்கும், தானாகவே நடக்கும். சரிங்களா? இயற்கையில நடக்கும், தானாகவே நடக்கும். நம்மளுடைய கட்டுப்பாட்டு இருக்கலாம் அப்பாற்பட்டது. இப்ப இதுக்கு பாத்தீங்கன்னா புவியின் சுழற்சி சொல்லலாமா? இது நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியுமா? இன்னைக்கு இப்படி சுத்து, இன்னைக்கு ஸ்லோவா சுத்தம் சொல்ல முடியுமா? முடியாது. மழை பெய்யுதல் நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. மழை பெய்யுற டைம்ல பெஞ்சுதான் ஆகும். அப்புறம் அமாவாசை மேல் பௌர்ணமி அப்படிலாம் போட்டிருப்பாங்க. அடுத்தானே இந்த ரொட்டேஷன் ஆஃப் எர்த், சேஞ்சிங் ஆஃப் ஃபேசஸ் ஆஃப் மூன். அப்படித்தானே? மூன் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்காது. அப்படியே குறைஞ்சு கூடும். அதை நீங்க பாத்துக்கீங்க 15 நாளைக்கு ஒரு தடவை அப்படியே மாறும். ரெயின் இதெல்லாம் நம்ம சொல்லலாம். அதே மாதிரி ஹியூமன் மேடுக்கு என்ன பார்க்கலாம்னு பாத்தீங்கன்னா the changes which are brought about by human beings. சரிங்களா? நம்ம தான் பண்றோம். மனிதன் தன் விருப்பத்திற்காக ஏற்படுத்தக்கூடிய மாற்றங்கள்லாம் ஹியூமன் மேடு அல்லது செயற்கையான மாற்றங்கள் தான். இத்தகைய மாற்றங்கள் தன்னிச்சையாக நிகழாது. இது நடக்காது. நாம தான் அதை நடத்த வைக்கணும். சமைத்தல். ஒரு அரிசியும் தண்ணியும் வச்சுக்கிட்டு சும்மா வந்தா அது வெந்துருமா? சமைச்சிருமா? ஹீட் பண்ணும். அப்ப ஹீட் பண்றது நம்ம தான் என்ன பண்றோம்? அதை ஆன் பண்றோம். அப்படிதானே? காடுகளை அழித்தல். அது நம்ம தான் பண்ணிட்டு இருக்கோம். காடுகளை அழித்தல். பயிரிடுதல். நமக்கு தேவையான பயிரிடுதல். மனித சமுதாயம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாடோடி இனமா இருந்துச்சு. அப்புறம் ஆத்து ஓரமா உட்காந்து பயிருக்கெல்லாம் அவங்க வேளாண்மையில செய்ய ஆரம்பிச்சாங்க. வேளாண்மை செய்ய ஆரம்பிச்ச பிறகுதான் மனித குலத்துல அந்த நாகரிகம் ரொம்ப ஸ்பீடா வளர ஆரம்பிச்சது. சரிங்களா? அப்புறம் கட்டிடங்கள் கட்டிக்கிட்டே இருக்கும். யாருக்கு கட்டுதும் எதுக்கு கட்டுதுன்னு தெரியல. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் இதெல்லாமே நம்ம ஹியூமன் மேட் ஆர்டிஃபிஷியல்ல நம்ம சொல்லலாம். ஓகேவா? இதுதான் இந்த புக்கில் உள்ளது. ஸோ இந்த புக்கில் உள்ள அனைத்தும் நம்ம பார்த்தாச்சு. எல்லாத்தையுமே பாருங்க. மாற்றம்னா என்ன,
உருவத்துல மாற்றம் கூடிய ஏற்படுது, வேதியியல் மாற்றம், வேகமான மாற்றம், குறுகிய மாற்றம், ரொம்ப சீக்கிரத்தில் நடக்கிற மெதுவான மாற்றம் இதெல்லாம் இருக்கு. மீள் மாற்றம், மீளா மாற்றம் இன்னைக்கு பார்த்தோம். விரும்பத்தகுந்தது, விரும்பத்தகாதது, இயற்கையான மாற்றம், செயற்கையான மாற்றம், கரைசல் அதெல்லாம் பார்த்தோம். அப்புறம் போன கிளாஸ்ல நம்ம இயற்பியல் மாற்றத்துல ஒரு ஒரு ஐஸ் கியூப் எப்படி தண்ணியா மாறுது, ஒரு ஆவியா மாறுது, அதுக்கு என்ன ப்ராசஸ், என்ன நேம், அப்படி எல்லாத்தையும் நாம வந்து பார்த்தோம். கரெக்டா? உங்களுக்கு இப்ப இப்ப நல்ல ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாத்தையும் ரீட் பண்ணுங்க. நாம இன்னைக்கு ஆக்சுவலி 2வது யூனிட் டெஸ்ட் வைக்க போறோம். இந்த 3வது யூனிட் அடுத்த வாரம் சாட்டர்டே, சரிங்களா? சனிக்கிழமை இந்த 3வது யூனிட்டோட ஒன்னு டெஸ்ட் வச்சலாம். இதுல 10 ஒன்னோட வந்துடும். நம்ம இல்லாட்டாலும் நீங்க உள்ள நல்லா ரீட் பண்ணி பார்த்து வாங்க. அதுக்கேற்ற நம்ம ஒரு 10 ஒன்னோட வச்சிரும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 மார்க் டெஸ்ட், சரிங்களா? பேப்பர் எடுத்துக்கோங்க. நான் கொஸ்டினை ஷேர் பண்றேன். சரியா? கொஸ்டினை ஷேர் பண்றேன். ஓகேவாப்பா? கொஸ்டின் உங்க கொஸ்டின் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ டைம் 2 6th சயின்ஸ் 1 மார்க் டெஸ்ட், டெஸ்ட் நம்பர் 2, சரிங்களா? எலக்ட்ரிசிட்டி. டேட் பார்த்தீங்கன்னா இன்னைய டேட் போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், in atomic power station dash energy is converted into dash energy and then electric energy. அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் நம்ம பார்த்தோம். அதுல எந்த எனர்ஜி எந்த எனர்ஜியா மாற்றப்படுகிறது, அதாவது கெமிக்கல் மெக்கானிக்கலாவா, நான் கமா போட்டிருந்தேன்னா என்ன அர்த்தம்னா கெமிக்கல் மெக்கானிக்கல் மாற்றப்படுகிறது, இல்ல தெர்மல் மெக்கானிக்கலா மாற்றப்படுகிறது, இல்ல தெர்மல் நியூக்ளியர் மாற்றப்படுகிறது, இல்ல மெக்கானிக்கல் கெமிக்கலா மாற்றப்படி, இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். யோசிச்சு பாருங்க. ஸோ சாரி, நான் பக்கத்துல கொண்டு வரதுக்கு அடுத்த பேஜ் போயிட்டேன். சாரி சாரி. தமிழ் அவங்களுக்கு காமிக்கக்காண்டி ஆப்ஷன் பார்க்கறதுக்காண்டி தள்ளி. ஓகேவா? இது தமிழ் கொஸ்டின். தமிழுக்கு அணு உலையில எந்த ஆற்றல் எந்த ஆற்றலாக மாற்றப்படும் அப்படின்னு நான் வந்து இது பண்ணியிருக்கேன், கொஸ்டின் கேட்டிருக்கேன். ஸோ அணு உலை உங்களுக்கு தெரியும், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், அணு உலை அப்படிம்பாங்கல்ல, அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதனால நம்மளுக்கு வந்து மின்னாற்றல் கிடைக்கும், எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கிடைக்கும் தெரியும். பட் எந்த ஆற்றல் எந்த ஆற்றலா மாற்றப்படுகிறது, வேதி ஆற்றல் இயந்திர ஆற்றல் மாற்றப்படுகிறதா, இல்ல வெப்ப ஆற்றல் உட்கரு ஆற்றல் மாற்றப்படுகிறதா, இல்ல உட்கரு ஆற்றல் இயந்திர ஆற்றல் மாற்றப்படுகிறதா, இல்ல இயந்திர ஆற்றல் வேதி ஆற்றல் மாற்றப்படுகிறதா அப்படிங்கிற கொஸ்டின். ஸோ டைம் பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி கொஸ்டின் சொல்லியே 1 நிமிஷம் ஆயிருக்கும், இருந்தாலும் நான் இன்னும் ஒரு 1/2 நிமிஷம் தாரேன். சரியா? கொஞ்சம் கொஸ்டின் சின்னதான வச்சுக்கோங்க, ஏன்னா இங்கிலீஷ்க்கு உள்ளவங்களுக்கு கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. சரிதா? கொஸ்டின் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ 1/2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இன்னொரு 2வது கொஸ்டின் போகலாம். ஓகேவா? இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, 2வது கொஸ்டின் போகலாம். 2வது கொஸ்டின், டேஷ் செல்ஸ் cannot பி ரீசார்ஜ்டு, டேஷ் மின்கலங்களை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது. இந்த ஒன்னோட டைரக்ட் ஒன்னோடு தான். யோசிச்சு பாருங்க, நம்ம எங்கேருந்து படிச்சிருக்கோம், இதுக்கு என்ன வரும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. டேஷ் செல்ஸ் cannot பி ரீசார்ஜ்டு, மின்கலங்களை மீண்டும் மின்னேற்றம் செய்ய இயலாது. இப்போ 1/2 நிமிஷம் முடிஞ்சிச்சு, இன்னும் ஒரு 1/2 நிமிஷம் தான் இருக்கு. கமான் குயிக். ஓகே, கொஸ்டின் டைம் முடிய போகுதுப்பா.
ஓகே. ஸோ தேர்ட் கொஸ்டின் போகுது. A cell is a single unit that converts dash into dash and electrical energy. மின்கலன் என்பது டேஸ் ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றும் ஒரு கருவி அப்படின்னு கேட்டிருக்கேன். செல்லுனா தெரியும், மின்கலன் தெரியும். எந்த ஆற்றலை எந்த ஆற்றலா மாற்றுறது அப்படின்னு ஒரு கொஸ்டின். நான் வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் எனர்ஜின்னு சொல்லிட்டேன், ஏன்னா உங்களுக்கு தெரியும் கரண்ட் தான் அதில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. பட் எந்த ஆற்றலை எந்த ஆற்றலை மாற்றுது அது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒன்று. இது ஓகேவா இந்த கொஸ்டின்? ஸோ டைம் இதுக்கு முடிய போகுது, பார்த்து வச்சுக்கோங்க. நம்ம அடுத்த ஒன் வேர்டு போக போறோம். ஓகே ஓகே, அடுத்த ஒன் வேர்டு போக போறோம். தட் இஸ் ஃபோர்த் ஒன் வேர்டு. Dash is an instrument used in electrical circuits to find the quantity of current. அதாவது டேஷ் என்பது மின்சுற்றில் பாயும் மின்னோட்டத்தின் அளவை அளவிடும் கருவி. மின்னோட்டம் நம்மளுக்கு தெரியும், மின்சுற்று தெரியும், சர்க்கியூட் தெரியும், கரண்ட் தெரியும். ஒரு சர்க்கியூட்ல கரண்டோட வேல்யூ பார்க்கறதுக்கு என்ன டிவைஸை யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டிருக்கேன். என்ன இன்ஸ்ட்ருமெண்ட், கருவி. சரியா? யோசிச்சுங்க. ஓகே, இதுக்கு ஒரு நிமிஷம் முடிய போகுது. நம்ம அஞ்சாவது கொஸ்டின் போகலாம். ஓகே, அஞ்சாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, the material which do not allow electric charges to pass through them are called. தன் வழியா மின்னோட்டங்களை செல்ல அனுமதிக்காத பொருட்கள் என்ன சொல்லுவாங்க? அதை அந்த பொருட்கள் எல்லாம், ஏன்னா உலகத்தில் உள்ள அத்தனை பொருட்களும் தன் வழியா மின்சாரத்தை அனுமதிக்காது, மின்னோட்டங்கள் அனுமதிக்காது. சில பொருட்கள் வந்து which do not allow, அந்த மெட்டீரியல் பேர் என்ன பேர் சொல்லுவாங்க? சரியா? பார்த்துக்கோங்க, ஒரு நிமிஷம் முடிய போகுது. ஸோ கொஸ்டின் நம்ம அடுத்து சேஞ்ச் பண்ண போறோம். ஆறாவது கொஸ்டின். ஓகே, ஆறாவது கொஸ்டின் போலாம். டூ ஆர் மோர் செல்ஸ் கம்பைன்டு டுகெதர் டு மேக் ஏ. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மின்கலங்களை நாம இணைத்து டேஸ் உருவாக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கேன். சரிங்களா? அதுக்கு பேர் என்ன பேரு? இரண்டு செல்ஸ்னா என்னன்னு தெரியும். அந்த ரெண்டு செல்ஸை நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா கம்பைன்டு பண்ணியிருக்கோம். ரெண்டு அல்லது அதுக்கு மேற்பட்டதா மாத்திருக்கோம். மாத்தி எதை உருவாக்கியிருக்கோம், அந்த உருவாக்கினதுக்கு பேர் என்ன பேரு? ஏன்னா பெரிய கிளாஸ்லாம் இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி கேள்விப்படுங்க. அப்போ உங்களுக்கு தோணணும், ஓகே இதுதான் இதோட மீனிங் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அதனாலதான் நம்ம அந்த ஒன்னோட எடுக்கிறோம். ஓகேவா? சரி, ஓகே, டைம் முடிஞ்சிருச்சு இந்த கொஸ்டினுக்கு. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா நல்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். ஹூ இன்வென்டட் எலக்ட்ரிக் பல்ப்? டேஸ் என்பவர் மின் விளக்கை கண்டுபிடித்தார். சரிங்களா? யார் கண்டுபிடித்தார் சொல்லுங்க பாப்போம். மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யார்? எலக்ட்ரிக் பல்ப் இன்னைய வரைக்கும் உலகத்துல நம்ம நல்லா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுக்கு அது தேவைப்படுது. இல்லைன்னா இருட்டில் நம்ம எப்படி வாழ்ந்துருப்போம் அப்படின்னு யோசிக்கவே முடியல. அடுத்துனா ஸோ அப்போ
கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் எவ்வளவு பெரிய புரட்சி, எவ்வளவு பெரிய இது நடந்திருக்குன்னு தெரியுது. யார் அந்த ஒரு இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட் பண்ணாரு? மின் விளக்கை கண்டுபிடித்தவர் யார்? யார்ட்டையும் கேட்க கூடாது, நீங்களா யோசிச்சு பண்ணுங்க. அந்த நேம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆ? நீங்களா எழுதுங்க. அப்படி தெரியலனா நம்ம அப்புறம் படிச்சு எழுதிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இந்த கொஸ்டின் டைம் முடிஞ்சது. ஸோ அடுத்து 8வது கொஸ்டின் நம்ம போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் பிலாங்ஸ் டு கான்டக்டர்? அதாவது கீழ்கண்டவற்றுள் எது கடத்தி அப்படின்னு கேட்டிருக்கேன். ஏன்னா கடத்தி, கடத்தாது அப்படி ரெண்டெல்லாம் இருக்கு அடுதுனா. அப்படி இருக்கும்போது கடத்திகள்னு சொல்லும் போது இந்த நாலுல எது கடத்தி? இம்பியூர் வாட்டரா, ம், சைனா கிளேவா, அல்லது எபோனேட்டா, இல்ல பிளாஸ்டிக்கா அப்படிங்கறது அவங்க ஒரு கொஸ்டினா கேட்டிருக்காங்க. ஸோ நீங்க யோசிச்சு பாருங்க, பிளாஸ்டிக்கா, கண்ணாடியா, எபோனைட்டா, இந்த மாதிரி நீங்க வந்து யோசிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா? எது வந்து மின்சாரத்தை கடத்தும்? இதுல வந்து எது மின்சாரத்தை கடத்தும், எது கடத்தாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. ஓகேவா? இதுல வந்து இந்த இடத்துல வந்து நீங்க வந்து தூய நீர்னு போடாங்க, நீர்னே போடுங்க. என்ன நீர்னா மாசுபட்ட நீர். அந்த தூயர்னா பியூர் வாட்டர்னு நீங்க நினைச்சுருவீங்க. இம்பியூர் வாட்டர் தான் அந்த இடத்துல. தட் இஸ் நமக்கு வந்து அது என்னன்னு பாத்தீங்கன்னா இம்பியூரா இருக்கக்கூடிய வாட்டர். தூய நீர் அப்படின்னா அதுல உள்ள இருக்கிற அந்த எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்து கிளீன் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் அது இல்ல, நமக்கு வந்து சாதாரண நீர் தான், மாசுபட்ட நீர் தான். ஓகேவா? இந்த 4 ஆப்ஷன்ல எது வரும்? பீங்கானா, எபோனைட்டா, பிளாஸ்டிக்கா, நீரா அப்படிங்கறத நீங்க யோசிச்சு பார்த்துக்கோங்க. எது கடத்தும்? கடத்திகள், கண்டக்டர்ஸ் அப்படின்னு எதை சொல்லுவோம்? சரியா? ஓகே. இப்போ 8வது கொஸ்டினுக்கு உண்டான டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம 9வது கொஸ்டின் போகலாமா? 9வது கொஸ்டின் இதுதான். இன் சீரியஸ் சர்க்யூட்ஸ், இஃப் எனி ஒன் ஆஃப் த பல்ப்ஸ் ஆர் இஸ் டேமேஜ்டு ஆர் டிஸ்கனெக்டட், த என்டையர் சர்க்யூட் வில் நாட் ஒர்க். இது ட்ரூ ஆ ஃபால்ஸான்னு நீங்க சொல்லணும். அவ்வளவுதான். ஒன் வேர்டு, டைரக்ட் ஒன் வேர்டு கிடையாது, எம்சிக்யூ கிடையாது. இது வந்து ட்ரூ ஆ ஃபால்ஸ் அப்படின்னு பார்க்கணும். ஒரு தொடரமைப்புல ஏதேனும் ஒரு மின் விளக்கு பழுதடைந்தாலும் மின்சுற்று தொடரில் உள்ள அனைத்து விளக்குகளும் அணைந்துவிடும். இது வந்து சரியா தப்பா? சரின்னா நீங்க சரின்னு ஏன்னு போட்டு சரின்னு போடுங்க, தவறுனா பின்னு போட்டு தவறுன்னு போடுங்க. சரிங்களா? ஏன்னா ட்ரூ, பினா ஃபால்ஸ் அப்படின்னு போட்டுங்க. சரியா? ஓகேவாப்பா? இதுக்கு டைம் முடிய போது கொஞ்சம் குயிக்காவே பாருங்க. ஆனா பட் ஈஸி தான். கொஸ்டின் தான் ஏதோ ரொம்ப பெருசு மாதிரி இருக்கும், பட் நேரம் நீங்க கெஸ் பண்ணிருப்பீங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் போலாம். லாஸ்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இன் விண்ட் மில்ஸ், wind energy is used to rotate the dash to produce electricity. காற்றாலைகளில் காற்றின் ஆற்றலால் டேஷ் சுழற்றப்படுகிறது. எதையோ ஒண்ணு சுழற்றுவாங்க. எது? அந்த காற்றோடைய ஆற்றல் தான் அதுக்கு தேவைப்படும். அதை சுழற்றினதுக்கு அப்புறம் தான் மின்னாற்றலாம் வரும், எலக்ட்ரிசிட்டிலாம் வரும். எதை சுழற்றுவாங்க அப்படிங்கறத நீங்க சொல்ல போறீங்க. சரியா? இதை பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே. டைம் முடிய போகுதுப்பா. இந்த கொஸ்டினுக்கு உண்டான டைம் முடிய போகுது. ஸோ கொஸ்டினை இப்போ நான் ஸ்டாப் பண்றேன். ஸ்டாப். ஓகேவா? ரைட். ஓகேவா? சரி, இன்னைக்கு நடத்தின எதுவும் டவுட் இருக்கா? சார், குட் யூ ஷோ அஸ் 1 and 2 கொஸ்டின்? ஷோர், கண்டிப்பா. ஒரு நிமிஷம்.
இந்த மாதிரி நீங்கள் டவுட்டும் நிறைய கேளுங்க, கண்டிப்பா அந்த டவுட்டையும் கிளியர் பண்றேன். இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் டேஸ் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு டேஸ் எனர்ஜி அண்ட் தென் எலக்ட்ரிக் எனர்ஜி அப்படின்னு கேட்டிருந்தேன். தமிழ் உள்ளவங்களுக்கு இந்த கீழே அந்த கொஸ்டின் பாருங்க. அணு உலையில் எந்த ஆற்றல் எந்த ஆற்றலாக மாற்றப்படும் அப்படின்னு கேட்டிருக்கேன். வேதி ஆற்றல் இயந்திர ஆற்றலா, வெப்பாற்றல் உட்கார ஆற்றலா, உட்கார ஆற்றல் இயந்திர ஆற்றலா அப்படின்னு நீங்க பார்க்கணும். இதுக்கும் ஒரு நிமிஷம் தாரேன். ஸோ ஆல்ரெடி 1/2 நிமிஷம் முடிஞ்சிச்சு. இன்னொரு ஹாஃப் மினிட்ஸ் சரிங்களா? ஓகேப்பா, இதுக்கு டைம் முடிஞ்சது. இப்போ ரெண்டாவது கொஸ்டின் நான் காட்டுறேன். இதுதான் ரெண்டாவது கொஸ்டின். டேஸ் செல்ஸ் cannot பி ரீசார்ஜ். மின்கலங்கள் நமக்கு தெரியும். அதுல டேஸ் மின்கலங்களை மீண்டும் மின்னேற்ற செய்ய இயலாது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ இதுக்கு ஒரு நிமிஷம் தாரேன். டைம் ஆகட்டும், பார்த்துக்கோங்க. கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேப்பா, டைம் இதுக்கும் முடிஞ்சது. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ நீங்க அந்த கொஸ்டினை கேட்டதுக்கு. இந்த மாதிரி நீங்க எந்த கொஸ்டினாலும் கேளுங்க, கண்டிப்பா அதுக்கு உண்டான இதையும் நம்ம சொல்லுவோம். ஓகே, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ தேங்க்யூ. ஓகேப்பா, கிளாஸ் நேரிசாத வேற எதுவும் டவுட் இருக்கா இல்லையா? நம்ம அடுத்த கிளாஸை அடுத்து ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கிளாஸ் நேரிசாத. வாழ்க பாரதம், வெல்க தமிழகம். நன்றி, வணக்கம்.